உதயநிதி நான் ஒரு கிறிஸ்துவன்னு சொல்லியிருக்காரு. இத சொல்றனால சங்கிகளுக்கு வயிறு எரியும் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு எதுக்கு வயிறு எறியிடும்? அவர் கிறிஸ்துவருங்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். எப்பொழுதுமே கிறிஸ்துமஸ் விழால அவர் கிறிஸ்துவரா மாறுறதும், முகமதியர்களுக்கான விழால அவர் ஒரு இஸ்லாமியரா மாறுறதும் உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை. வாக்கு வங்கிகளா சிறுபான்மையினரை உதயநிதியும் திராவிட முன்னேற்ற கழகமும் மிகச்சரியாக பயன்படுத்திட்டு வருது. அது உதயநிதிக்கும் தெரியும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், அத்தனை இஸ்லாமியர்களுக்காக தெரியும். அவர்கள் சிறுபான்மையரா இருப்பதை இவர்கள் அதிகமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும். எப்பொழுதுமே ஒரு தேசத்துடைய குடிமக்களா யோசிக்கிற மனநிலை எப்ப வருதோ அன்னைக்குதான் இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் நிற்கும். ஒரு சினிமால அவர் ஒரு அண்ணாமலை சொன்ன மாதிரி அவர் ஒரு தோற்று போன நடிகரா இருந்தாலும் அந்த நடிப்பை இன்னுமே அரசியல் மேடைகள்ல தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறார். இது ஒரு நல்ல தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் கிறிஸ்துவரா இருக்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவர் ஹிந்துன்னு சொல்லிட்டாதான் எங்களுக்கு எல்லாம் இப்ப பிரச்சனை. அவர் கிறிஸ்துவரா இருக்கிற மட்டும் எங்களுக்கும் நல்லதுதான். அவர் கிறிஸ்துவரா இருக்கட்டும், இஸ்லாமியரா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், அவரால் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கோ சங்கிகளுக்கோ ஆக போவது ஒன்றும் இல்லை.